அன்பார்ந்த அனைவருக்கும் அன்பு வணக்கங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான பேக்கரி ஸ்வீட் பன் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஸ்வீட் பன் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ அந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரையை மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்ததும் ஒரு ஸ்பூனை வச்சு இதை நல்லா கட்டி இல்லாமல் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் மைதா மாவில் செஞ்சால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேங்க. நெய்யை கொஞ்சம் லேசாக ஹீட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிடும் போது. இப்போது கையை வச்சு ஃபஸ்ட்டு இதை தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாம் இது போல் கலந்து வந்ததும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போது நம்ம இதை பிணைஞ்சு எடுக்க போகிறோங்க. மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. நம்ம இந்த மாவை நல்லா கொலன்னு தான் இதை நம்ம பிணைஞ்சு எடுக்க போகிறோம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நம்ம பிணைஞ்சு எடுத்துடலாம். இது போல் கொலன்னு இருக்கணுங்க. கண்டிப்பாக மாவை எடுத்து இப்படி விடும் போது அது அழகாக கீழே விழுகிற மாதிரி இருக்கணும். எண்ணெயில் நம்ம இப்படி தான் விட போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டே ஓரளவுக்கு கொலன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் தண்ணியாகவும் போயிடக்கூடாது. இப்போ இந்த ரெடி பண்ண மாவை நம்ம 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் புளிக்க வச்சுக்கலாங்க. இப்போ நான் குறைஞ்சதை ஒரு 1 மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன். இந்த மாவு நல்லாவே புளிச்சு வந்திருக்கு. இதுக்கடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம மாவு எடுத்த கப்பிலே 1/2 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்னஸாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/4 கப் கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அந்த கப்லேயே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா கொதித்து கொஞ்சம் வத்தி வருங்க. வத்தி வர ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு கொதிக்க விட்டுறக்கூடாதுங்க. கையை வச்சு இப்படி தொட்டு பார்க்கும் போது அந்த கம்பி பாதியாக உடையணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ அதை அப்படியே ஒரு ஓரமாக இறக்கி வச்சுட்டு இப்போ எண்ணெய் சூடாக இருக்கும் இல்லையா, ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இது போல் விட்டுருங்க. உங்களுக்கு எந்த டைப்பில் வேணுமோ அப்படியே கூட விட்டுக்கலாம். நம்ம போண்டா டைப்லேயும் விட்டுக்கலாம். இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் மாவை கம்மி பண்ணி சின்ன சின்னதாக கூட விட்டுக்கலாங்க. பன் டைப்பில் கூட நம்ம விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் வெந்து வந்ததும் இதை நல்லா இது போல் திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. அடுப்பு மிதமான சூட்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. இது வேகிறதுக்கும் நமக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காதுங்க. இப்போது வெந்து வந்துருச்சு இல்லையா, இது எடுத்த உடனே நம்ம அந்த சுகர் சிரப்பில் போட்டுடலாங்க. இது போல் எண்ணெயில் பொரித்து எடுத்ததும் நம்ம சுகர் சிரப்பில் சேர்க்கும் போது அந்த போண்டா சுகர் சிரப்பை நல்லா உறிஞ்சி ரொம்ப சூப்பராகவே இது வரும். இதை திருப்பி விட்ட உடனே நம்ம இதை எடுத்து நம்ம வேறு ஒரு தட்டிலே நம்ம வச்சிடலாங்க. உங்களுக்கு ரொம்ப அதிகமாக அந்த சுகர் சிரப் நல்லா உள்ளே இறங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அதிலே கூட விட்டுடலாம். ஒரு 1 மணி நேரத்துக்கு கூட நீங்கள் விட்டுடலாம். பாருங்கள், நான் ஒரே ஒரு பெரட்டு தான் பெரட்டி எடுத்து வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராகவே அந்த சுகர் சிரப் எல்லாமே அதுக்குள்ளே கொஞ்சம் நல்லா இறங்கி ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு பாருங்கள். சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸ்வீட் பன் பார்க்கும் போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு தெரியுதில்ல. இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். செய்கிறதும் நமக்கு டைம் ரொம்பவே கம்மி தான். நம்ம அடுத்த சமையலில் சந்திக்கலாம். நன்றி.